திமுக உடனான கள்ள உறவை எடுத்துரைத்த தங்கள் கழக பொதுச் செயலாளர் மீது நெருப்பை கக்கிய அரசியல் அரைவேக்காடு அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கடும் கண்டனம். எந்தவித பிரதிபலனும் பாராமல் இந்த மாகாணுபாவரை போஷிக்கக்கூடிய நண்பர்களின் பெயர்களை பட்டியலிட தயாரா என்றும் கேள்வி. 2026 அதிமுகவின் தகுதியை தீர்மானிப்பவர்கள் என்றும் இந்த கபட வேடதாரியின் பொய்க்கால் ஆட்டத்திற்கும் மக்கள் முடிவு கட்டுவார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் திட்டவட்டம். பதவி வெறி மற்றும் பதவி மோகத்தினால் சித்தம் கலங்கி சித்தப்பிரமை பிடித்தது போல் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை பேசுகிறார். அண்ணாமலை சிறந்த மனநல மருத்துவரை சந்தித்து பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வலியுறுத்தல். ஆக்டோபஸ் அண்ணாமலை இன்றைக்கு மன அழுத்தத்தாலே அவர் மனநிலை பாதிக்கப்பட்டுவதைப் போல நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். ஒரு சிறந்த மனநல மருத்துவரை உடனடியாக அவர் சென்று ஆக்டோபஸ் அண்ணாமலை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது. என அவருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு பைத்தியக்காரத்தனத்தினுடைய மனநிலை கலங்கிய சித்தம் கலங்கியது என்று கிராமத்தில் சொல்வாங்க. சித்தம் கலங்கியவர்கள் பேசுவது அவர்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் புரியாது, ஆதாரமும் இருக்காது, அடிப்படையும் இருக்காது. ஆகவே பதவி வெறி, அதிகார வெறி, அதிகார மோகத்தாலே, பதவி மோகத்தாலே, மன அழுத்தத்தாலே மனநலம் கலங்கி சித்தம் கலங்கி சித்தப்பிரமை பிடித்தவர் போல அவர் பேசி வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. கழக பொதுச் செயலாளர் குறித்து பேச பாஜக அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் இல்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி காட்டம். தலைமை பொறுப்பு கையை விட்டு போகப் போகிறது என்பதால் அண்ணாமலை ஏதாவது பேசி வருவதாகவும் விமர்சனம். ஒரு தற்குறி எப்படி பேசுவாரோ அதுபோலத்தான் அவருடைய ஒவ்வொரு கருத்தும் இருக்கிறது. முன்னுக்கு பின் முரணாக இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மாவை பற்றி கருத்து சொல்லுகின்ற பொழுது என்னுடைய மனைவி கூட ஆளுமை மிக்கவர் என்று சொன்னவர், கடுமையாக விமர்சனம் செய்தவர். இப்படி முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தற்குறி, இந்த தற்குறி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. கும்பகோணத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் போராட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி குறித்து அவதூறாக பேசியதற்கு கடும் கண்டனம். சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா கார் பந்தயத்துக்காக ஓமந்தூரார் சிறப்பு மருத்துவமனையின் நுழைவாயில் மூடப்பட்டு குறுகலான பாதையாக மாற்றம். மருத்துவமனைக்கு சிகிச்சையாக வரும் நோயாளிகள் கடும் அவதி. இந்த இடத்துல அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு விசேஷத்துக்கு விழாவிற்காக இது கார் பந்தயத்திற்காக தடை பண்ணியிருக்கிறது ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு செயல். ஏனென்றால் அவசர சிகிச்சை பிரிவுக்காக தான் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இங்கே வராங்க. வரக்கூடிய நபர்களுக்கு இடையூறாக இருப்பது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ இப்போ நான் வரும்போதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அங்கேருந்து ரோடு கிராஸ் பண்ணும்போது இங்கே உள்ளே போகிறதுக்கு. அப்புறம் நான் இன்னொன்று பார்த்தேன், ஆம்புலன்ஸ் வரும்போது அவங்களே சிரமப்பட்டாங்க. ஸோ அவருக்கு ரூட் பண்ணுறது கூட யாரும் இங்கே கரெக்டாக இல்லை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குடியிருப்பு பகுதியில் சிதறை கிடந்த 20க்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளால் பரபரப்பு. விடியாட்சியில் வெடிகுண்டு கலாச்சாரம் தலை தூக்கி பலரும் படுகொலை செய்யப்படும் கொடூரம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வன விலங்குகளை வேட்டையாட புளியந்தோப்பில் பதுக்கி வைத்திருந்த 29 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல். வன விலங்குகளை வேட்டையாடுபவர்களை கண்காணித்து கைது செய்யாமல் வேடிக்கை பார்க்கும் பொம்மை முதல்வரின் விடியா அரசு. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 270 கிலோ பீடி இலை மூட்டைகள் பறிமுதல். வேனிலிருந்து பீடி இலை மூட்டைகள் படகில் ஏற்றப்பட்ட நிலையில் ஒரு படகை பறிமுதல் செய்து மற்றொரு படகை தப்பவிட்ட கியூ பிரிவு போலீசார். ராமநாதபுரம் பாம்பன் அருகே பாக் ஜலசந்தி வழியாக இலங்கைக்கு கடத்தவிருந்த 780 கிலோ பீடி இலை மண்டல்கள் பறிமுதல்.
ராமநாதபுரம், தூத்துக்குடி கடற்கரையோர பகுதிகளில் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கடலோர காவல்படை ரோந்து பணியை தீவிரப்படுத்த மக்கள் வலியுறுத்தல். சென்னை ராயப்பேட்டையில் கோயில் திருவிழாவில் பெண் காவலரின் கையை பிளேடால் கிழித்த மதுபோதை இளைஞர்கள். விடியா ஆட்சியில் பெண் போலீசாரின் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத நிலைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 295 கல்லூரிகளில் பணிபுரிந்ததாக கூறப்பட்ட 900க்கும் மேற்பட்ட போலி பேராசிரியர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காத விடியா அரசு, கல்லூரிகள் மீதும் குற்ற நடவடிக்கைகள் எடுக்காமல் வெற்று அறிக்கைகளை மட்டும் வெளியிடுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மீது மாணவர்கள் கடும் விமர்சனம். தமிழகத்தில் நடப்பு ஆண்டில் மட்டும் 47 யானைகள் 8 புலிகள் இறப்பால் பலத்த சர்ச்சை. விடியா ஆட்சி முடியும் தருவாயில் இந்தியாவில் குறைந்த எண்ணிக்கையிலான யானைகளே உள்ள நிலையை ஏற்படுத்தி விடுவார்கள் என வன ஆர்வலர்கள் வேதனை. புலிக்குட்டிக்கு வேட்டையாட பயிற்சியளிக்க ஆண்டுக்கு 75 லட்சம் ரூபாயை ஒதுக்கியதாக வெற்று விளம்பரம் தேடிய விடியா அரசு, விட்டால் பசுவுக்கு பால் கொடுப்பது என பயிற்சியளிக்க 7.5 கோடி ஒதுக்கீடு செய்வார் பொம்மை முதல்வர் என மக்கள் கிண்டல். விழுப்புரம் அருகே பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்னால் மற்றொரு அரசு பேருந்து மோதிய விபத்தில் 21 பயணிகள் காயம். விடியா ஆட்சியில் போதிய பராமரிப்பில்லாததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து விபத்தில் சிக்கும் அவலம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் புதிய அரசு பேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் நின்ற அவலம். வாயால் வடை சுடும் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரை வசைபாடி கொண்டே அரசு பேருந்தை தள்ளிய பயணிகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சுகாதாரமற்ற குடிநீரை பருகிய 15க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. தூய்மையான குடிநீரை கூட பொதுமக்களுக்கு வழங்காமல் விடியா அரசு மெத்தனம். கோவை விமான நிலையத்தில் 1 கோடி ரூபாய் கடத்தல் தங்கம் பறிமுதல். ஷார்ஜாவிலிருந்து கோவை வந்த விமானத்தில் தங்கம் பிடிபட்ட நிலையில் கடத்தியது யார் என சுங்கத்துறையினர் விசாரணை. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே ஆன்லைன் சூதாட்டத்தில் 3 லட்சம் ரூபாயை இழந்த நிதி நிறுவன உரிமையாளர் தற்கொலை. ஆன்லைன் சூதாட்டத்தில் அப்பாவி மக்கள் உயிரை பறிகொடுத்து வரும் நிலையில் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் விடியா அரசு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டு மயக்கம். பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஒருவர் உயிரிழந்த நிலையில் குடிநீரை பரிசோதிக்க கிராம மக்கள் விடியா அரசுக்கு வலியுறுத்தல். சேலத்தில் மது போதையில் கட்டிட தொழிலாளி அடித்து கொலை. விடியா ஆட்சியில் அதிகரித்து வரும் மது போதை கொலைகளால் கொலை மாநிலமாக மாறிய தமிழகம். திருத்துறைப்பூண்டியில் வேலி தகராறில் மதிமுக நகர செயலாளர் மகன் கல்லால் தாக்கி கொலை. விடியா ஆட்சியில் அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் கொலை செய்யப்படும் கொடூரம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே விவசாய நிலத்திற்கு சென்ற முதியோர்களை மற்றொரு தரப்பினர் தாக்கிய கொடூரம். நிலப்பிரச்சனையில் மூதாட்டியை சரமாரியாக தாக்கி வெறி செயல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 வார காலமாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு. மின் கட்டணத்தை உயர்த்துவதில் காட்டும் அக்கறையை மின்வெட்டை தடுப்பதில் காட்ட மக்கள் வலியுறுத்தல். சென்னை திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து வந்தவரை போலீசார் சித்திரவதை செய்வதாக வலம் வரும் வீடியோவால் பரபரப்பு. விடியா ஆட்சியில் காவல் நிலையங்களில் நிகழ்ந்து வரும் லாக்அப் மரணம், சித்திரவதைகளால் பொதுமக்கள் அச்சம். என்ன இது இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? செத்து பண்ணா யார் சார் பொறுப்பு? அவன் 1000 பண்ணிட்டோம் சார். செக்யூரிட்டி என்ன சார்? என்ன சார் இப்படி போட்டு
சார் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? செத்துறாங்க என்ன பண்றாங்க? You saving him? Yes. What is this? This is human rights violation. You know? Can you show me that? We don't. அவனே சொல்லணும். He அண்ணா, ஏன்னா இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? கோவை தீத்திப்பாளையம் அருகே மேம்பால பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனம் விழுந்து இளைஞர் பலி. முன்னெச்சரிக்கை அறிவிப்பு பலகை வைக்காத விடியா அரசின் மெத்தன போக்கால் தொடர்ந்து பலரும் உயிரிழப்பு. உத்தரப்பிரதேசம் அருகே விரைவு ரயிலின் இணைப்பு உடைந்ததில் 10க்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகள் சியோகரா ரயில் நிலையத்தில் தனியாக விடப்பட்ட அவலம். குஜராத் மாடல் அரசில் வாரத்திற்கு 4 ரயில் பெட்டிகள் தடம் புரளும் அவலம்.